சாப்பிட்ட சப்பாத்தி எல்லாம் செமிச்சு போச்சு. 4 சப்பாத்தி, உனக்கு 2, எனக்கு 2 இல்லையா? இப்போ கண்ணெல்லாம் சொல்லிடுச்சு. இப்போவே போதகராக்கியா மாறிட்டான். நம்ம அந்த சைடு இது பார்த்தோம். என்னடா என்னடா அப்படி 2 பேருக்கு? ஐ திங்க் நாங்கள் போராட்டத்தில் இருக்கோம், பாலைவனத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. அதனால் எங்களோட டீம், சர்வே டீம் வந்து போயிட்டு ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. இல்லையாட்டிக்கு போய் இப்போ ஜூஸ் வேணுமா வேணாமா? இங்கே பாரு, வாட்டர் மேலன் ஜூஸ் மட்டும் கேட்க தெரியுது. புக்குன்னு விட்டு வச்சுக்குவேன், புக்குன்னு. எங்கள் சைக்கிள் பார்க்குறீங்களான்னு கேளு. சைக்கிள் காமி, எங்கே இருக்குது சைக்கிள்? அதோ அங்கே, இதோ அங்கே. இது அம்மாடுது, இது என்னடுது. இப்போ என்னது? என்ன? அம்மா சைக்கிள் அம்மிக்கிட்டே இருந்த. இதோ எங்களுடைய சர்வைவர் டீம் வந்துருச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஓ, ரோஸ் மில்க், பாதாம் மில்க். பெரியவங்களுக்கு பெருசு, சின்னவங்களுக்கு சின்னது. நீ சின்ன பையன், சின்னது. பெரியவர் அதனால பெருசு. சரியா? ஆக மொத்தம் எனக்கு வாங்கி தரல. How is it? Okay. நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ரோஸ் மில்க் வந்து கிடச்சிருக்கு. அதோட கூட பாதாம் மில்க்கும் கிடச்சிருக்கு. வேறு எதுனா வேணுமா? பர்கர் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, புளியோசரை இருக்குது. இதை சாப்பிட்டு முடித்த பிறகு தான் பர்கர் சாண்ட்விச்சுக்கெலாம் போகணும். எவ்வளோதான் மாடலாக ட்ரெஸ் பண்ணாலும், எவ்வளோதான் இயர்ஸ் போனாலும், எங்கே வெளியே போனாலும் தமிழ் மக்கள் வந்து தயிர் சோறு, புளி சாதம், அது மாறாது. சப்பாத்தி, இது மாறவே மாறாது. அது வந்து பரம்பரையாக வந்து வாழையாக திரும்பி ஏமலாம். இவ்வளோ சளியும் குடிக்கிறது பாரு ரோஸ் மில்க்கு. எனக்கு எது கொடுத்த? நம்மளுக்கே ஒரு மாதிரி அதே மாதிரி இருக்கும். சரி, ஷேர்ஸ் பண்ண. ஷேர்ஸ். ஓகே, இதை குடிச்சிட்டு நாங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறோம். ஸோ தூங்குது பாரு. அந்த சைடு இருந்த கரடியும் சரியில்லை, இந்த சைடு இருந்த கரடியும் சரியில்லை. ரெண்டுமே தூங்குது. எங்களுக்கு பெரிய ஏமாற்றம். புரியுதா? வீட்டில் போயிட்டு ஜூஸ் குடிச்சோன்னு சொல்லிட்டு எதையாச்சும் இளறி வச்சா அவ்வளோதான். உன்னை மறுக்கா பண்ணிடுவானுங்க, என்னையும் பண்ணிடுவானுங்க, பின்னாடி உங்கள் அம்மாவையும் பண்ணிடுவானுங்க. ஆனால் நான் ஜூஸ் வாங்கி தரலப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தது. சொல்லிட்டேன். இப்போவே தலை தொங்கிருச்சு அவனுக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஜர்க்காயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். வருது பாரு. டேய் புலிடா, புலிக்கிட்ட வந்தாச்சுடா. வங்க புலிக்கிட்ட வந்துட்டோம்டா. வடதோ அங்கதான் புலி. இந்த இருக்குடா. ஏட்டி இருக்கு பாரா. தெரியுதா உனக்கு? தெரியுதா? புளியை பார்க்க வந்தா இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஓய், சரியான பெருசாக இருக்குடா மண்டை. பாரா, அவ்வளோ பெருசாக இருக்கு பாரா. வேற ஒரு பல்ல பாரு, அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எப்படி இருக்கு பார்த்துறியா? ஒப்பாடி அப்பா. டேய் இங்கே போடுறோம். தெக்கி போய் இங்கே போடுறா. மேலே ஏற போறா. இங்கே கத்துதுடா.
இங்கே பாரு புலி பாத்தியா எப்படி இருந்துச்சு? வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக பார்த்துருக்கு. விட இவ்வளோ கிட்டக்க பார்த்தது தான் வேற லெவலில். சூப்பரா ஏங்க அந்த புலி சூப்பரா இருந்துச்சு. கிட்ட வந்து அழகா இருந்துச்சு. செம கியூட்டா இருக்கு. ஆனா தொண்டியும் இருக்கு. வாயை திறந்துச்சுன்னா இவன் மண்டையில் ஏன் மண்டையை உள்ளக்க போயிடும் போல. அவ்வளோ பெரிய வாய். இவ்வளோ பேட் கேர்ளாக இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் என்னத்தை பண்ணுறது? தேங்க்யூ பாய். போகலாமா? அடுத்து என்ன பார்க்க போகலாம்? சிறுத்தை பார்க்க போகலாமா? சிறுத்தை இல்லைடா, இப்போ தான் புளியை தாண்டா பார்த்தேன், சிறுத்தை பார்க்கல. வா சிறுத்தை பார்க்கல. அப்படியா மரம், செடி, கொய்யாப்பழம். அழுத்திக்கிட்டு போகிற நானே மூச்சு வாங்கலை. பின்னாடி நின்றுக்கிட்டு வரவரு மூச்சு வாங்கிட்டு வர்றாரு. மூச்சு வாங்குது. புஸ் புஸ்ன்னு மூச்சு வாங்குது. என்னடா உன்னை கூட்டிட்டு போகிறேன் நான். என்னடா செடி கொய்யாப்பழம்ன்ற? வண்டியில் போவோம் ஏதோ வித்துக்கிட்டு போகிறோன்ற அளவுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ண வைக்கிறா. லேகிய வைக்கிற மணியை. கொய்யாப்பழம் சரியா? பார்த்து புடி. குசியில் கீழே சுத்திடாத. அவ்வளோதான். ஏய் இருக்கு. ஆனால் இது வந்து நரி. இந்த அங்கே இருக்குது பாருங்க. அங்கே பார்த்தியா ஓனாயோட. ஆமாம் அதோ இந்த ஓடி வருது பாரு. அதுதான் ஆக்சுவலாக குள்ள நரி நினைக்கிறேன். அந்த அங்கிட்டு அந்த இடத்துல இருக்கும் பாரு. அந்த அது கத்தல. ஆமாம் நரி கூட்டம். போகலாம். லாஸ்ட் டைம் இது தான் பார்த்தது. இங்கே பாரு எல்லாம் ஒரே கூட்டத்தில் உட்காந்துருக்கு போலடா. இங்கே தெரியுதா? இங்கே பறவைகளுக்கும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பார்க்காதவங்க வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். பார்த்தியா இதுக்குள்ளே தான் பாம்பு. நீங்கள் பாம்பு பார்க்குறதுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ஆனால் இங்கே சாப்பிட்ற நேரம் ஆச்சுனால அது பார்த்துட்டு சாப்பிட முடியாதாம்மா. அதனால் நாங்கள் பார்க்கல. என்ன டேக்கி பாய் சாப்பிட்டு வந்து பார்த்துக்கலாமா? நோ. தூங்கினே இருக்கோங்க. ஆனால் இதுங்க கை எப்படி ஃபோன் கூட்டிட்டு தான். ஏன் ஃபோன் போயிட்டோம்? உன் ஃபோன் வாங்கிட்டு தான் இருக்கு. எப்படி முதல்ல ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போவே சொருகிருச்சு கண்ணு. இதில் நடந்து வர போகணுமா? நடந்து போகணுமா? முதல் சாப்பிட்லாம் போயிட்டு. ஐயோ டயர்டாகுது. இன்னும் இருக்குது. இன்னும் என்ன இருக்குது தெரியுமா? யானை இருக்குது, ஜிராஃபி இருக்குது, ஜீப்ரா இருக்குது, அப்புறம் அந்த நீர் யானை இருக்குது, காண்டாமிருகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னும் இதெல்லாம் பார்க்கணும். ஓகே பாய் பாய் சொல்லு. அது பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்க்க போகிறோம். குக்கடை பேசுதா அவனுக்கு? அங்கே பாரு. ஒவ்வொன்றும் அங்கே பாருங்களா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த அங்கே ஒன்று தண்ணிக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த அங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. இது பெரிய இடம் போல்.
அதனால் வேறு லெவலில் இருக்குது. என்ன இதெல்லாம் சுற்றி போகிறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு டயர்டு தான் ஆகுது. நீங்களாம் வந்து 2 வேளைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். பசிக்குது. ஏப்பா என்னடா பசிக்குதா உனக்கு? போகலாமா சாப்பிட? ஐஸா? ஒரு பசிச்சா ஐஸு தான் கேட்கணும். உங்கள் ஆயா அப்புறம் ஒன்று கொண்டுருவாங்கடா, உட போகலாம். சரி சமாதானம். போகலாமா? ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா யானை பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு வழியாக யானையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாரு டெக்கி பாய் யானை. ஏய் பார்த்தியா? உனக்கு தெரியுதா தெரியல? அங்கே 2 யானை பாரு. நான் காட்டுறேன். தோ யானை நைஸில் 2 யானை. மான்கள் கூட்டத்துக்கு நடுவே யானை கூட்டமும் இல்லை, 2 யானை மட்டும்தான். வா மான் பாரு எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்கு பாரு. ஸோ இங்கேயும் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு, இல்லை இங்கே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் முடிய போகுது. இவர் ஸ்பெஷல் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காரு போல். தயிர் சாதத்துக்கு மத்தியிலே ஒரு பர்கரை நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லாரும் அதை ஆவலோடு பார்க்க வேண்டாம், நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே கூட பாருங்க. ஓகே சரி, சாப்பிட்டு வரேன்னு சொல்ல டேக்கி பாய். பாய். இப்போ சொல்லு, உனக்கு எது பிடிக்கும்? யானையா? யானையை பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? ஆனால் ஜூவை பொறுத்த வரைக்கும், ஜூவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜூ பார்க்காதவங்க இங்கே பார்க்கலாம். ஆனால் ஜூ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கே பார்க்க வேண்டாம். ஏன்னா மிருகங்கள் எல்லாமே தூரமாக தான் இருக்கும், ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனால் கிட்டக்கவே வந்து பார்த்துக்கிட்டு நிறையா பார்க்குறதுனா நம்ம நாட்டில் அவ்வளோ இல்லை. நம்ம நாட்டில்னா இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை, மற்ற ஊரில் எப்படின்னு தெரில. நாங்கள் சென்னைக்கு வந்தது, சென்னையில் வந்து இங்கே இல்லை. வண்டலூர் ஆனால் எல்லா மிருகங்களும் பார்க்கலாம், கிட்டக்க பார்க்குறது அரிது. தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு அப்போ போயிடலாம். பேசுகிறதுக்கு இங்கே ஒருத்தன் மியூசிக் பாருங்க. ஏய் என்னடா மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்க? போகலாமா? எங்கே போகலாம்? ஸோ இன்னும் 4 மிருகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் பயணங்கள் வந்து முடிஞ்சிடும். 5 மணி க்ளோசிங் 5 மணி தான். அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும், அப்போ தான் கரெக்டாக 8:30 போக முடியும். ஓ ஒரு 2 விஷயங்களை வந்து நான் கிட்டே பார்த்தல, புலியையும் இந்த காண்டாமிருகம் வந்து நல்லா இருக்கு பார்க்க. நான் சின்ன சைஸாக தான் இருக்கும்னு நினச்சேன், அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் பெருசாக இருக்குது பாரு. இங்கே பாரு. எங்கள் சின்ன வயசு ஞாபகத்தில் இது ஒன்று, இந்த சைக்கிளை சுற்றி விட்டு சுற்றுறா. அதாவது என்னோட சின்ன வயசு ஞாபகம் இவனுக்கு பழக்கி விட்டுக்கிட்டு. இப்போ உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த சைக்கிள்லாம் பார்க்க மாட்டாங்களோ, எவ்வளோ இந்த சைக்கிள்லாம் பார்த்துருக்க மாட்டானுங்க, பார்க்கவும் மாட்டானுங்க இனிமேல். இப்படி தான் ஓட விட்டு உள்ளக்கு சொருகிட்டு இருப்போம். சம்டைம் கையை கூட உள்ளக்க போயிடும். இங்கே வேடிக்கை பார்த்துட்டு கையை உள்ளக்க விட்டுறாது, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஆடி காமிச்சேன். சவுண்டு கேட்குதா? நல்லா இருக்கா? சொல்லு, நல்லா இருக்கா? அதுக்காக நீங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? சும்மா ஒரு ஞாபகத்தை வந்து நினைவு கூறி பகிர்ந்தேன், அவ்வளவுதான். ஓகே, வந்துட்டானுங்க. பாய் பாய் பாய்.
இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கானுங்க பாரு. எங்கே இருக்குது பாரு ஜிராஃப். 1 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சுருக்கானுங்க. ஆமாம், இவனுக்கே தெரிலன்றான், கண்ணு தெரிலன்றான். இங்கே இருக்கு. அவ்வளோதான், ஜிராஃபையும் பார்த்தாச்சு, முடிய போகுது. அதோ எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து இந்த மீன் தான் இருக்கும். இந்த மீனுக்குள்ளே மீன்கள் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். விக்கி பைக்கு ரொம்ப முடியலை போல். அவர் ஃபீலிங் வெரி ஸ்லீப்பிங் போல். ஆக்சுவலாக இங்கேயே மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினச்சது கரெக்டு தான்டா. பாரு, இங்கே பாரு, தண்ணியில் விழுந்துட போகிறான்டா. இவனடா எப்படி பார்க்குறான்? இங்கே பாரு டிக்கி பாய், இங்கே பாருடி. அங்கே பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. ஏய், எவ்வளோ மீன் பார்த்தியாடா? வாவ், நைஸ். எக்கச்சக்கமான ஏன் நில்றதுல ஏன் குறவலையே நெரிச்சு கொண்டுருவோம் போலையே. ஐயோ, என் உசுரை வச்சு ஊஞ்சலாடுறாங்களே, என்னை காப்பாற்றுங்க. நடந்தா எப்படி தெரியும் பாவம். பத்தியா ப்ளீஸில் சரி இறங்கி. Nice. Oh, is it nice? என்னடா? ஏய், இங்கே பாருடா. அக்வாமேனே இதில் இல்லை. அவர் வேறு. ஐயோ, ஒரு சுத்தியல் மனிதர். ஆமாம், தோரா பைரட்ஸ் ஃபைனா. வாய் எவ்வளோ பெருசாக தொடர்ந்து தெரியுமா? இப்போ டென்ஷன் ஆகும். வாய் எவ்வளோ அவ்வளோதான் வந்ததுக்கு பொறுமை. ஓகே, முடிஞ்சிருச்சு. யானைக்கு போறியா? போ, பின்னாடி போ. இப்போ பாருங்க, அது யானையோட பின்னாடி போய் முன்னாடி வர போகிறார். இதோ வருகிறார் எங்கள் அண்ணன் ஆரோக்கியம் மன்னன். இங்கே காணாம. வா வா வா.
யானை குட்டி போட்டுருச்சு, இதோ வந்துருச்சு. இதோ அந்த குட்டி யானை. உங்கள் பேர் என்ன? ஐயோ அது பாப்பா பேர் வந்துருச்சு போல. ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அந்த வண்டியை அந்த இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பணும். என்ன டேக்கி பாய், நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அந்த மங்கிக்கெலாம் டாட்டா சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு டேக்கி பாய். இனிதே நிறைவடைந்தது பயணம். இனிதே நிறைவடைந்தது பயணம். டேக்கி பாய் ஹாப்பியாக இருந்தியா? எங்கன்னு சொல்லு. டேக்கி பாய் சந்தோஷமாக இருந்தியா? இவனை விழுதாட்டி விட்டால் தான் சரி இருக்கும். சொல்லு, ஹாப்பியாக இருந்தியா இல்லையா? சொல்லு, விழுதாட்டி விட்டுறேன் சொல்லு. ஹாப்பி நானே நான். சரி, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லு. அங்கே பாரு சில்ட்ரன்ஸ் பாரு, அங்கே பாரு சில்ட்ரன்ஸ் டே. அதுவும் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால நம்மளும் கிளம்பலாமா? பாய் சொல்லு, பாய். அம்மாக்கு ஒரு பத்தா கூட, அப்பாக்கு ஒன்று கூட, கூட சீக்கிரம் கூட. சரி அம்மா கூட. சரி அம்மா கூட. இங்கே கூட சீக்கிரம், அப்பதான் அந்த வண்டியில் இட்டு போவோம் கூட. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாடா. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.